ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் தோட்டம் வச்சுருக்கேங்க. அதாவது மாடியில் சின்னமாக தோட்டமாக வச்சுருக்கேன். அதில் என்னென்ன செடிலாம் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு வீடியோவில் காட்டலான்னு நினச்சேன். இந்த மாதிரி வாங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, இந்த இதில் என்ன இருக்குன்னா, ஓமையில் இருக்குது, அப்புறம் எலுமிச்சக்காய் செடி நிற்கி, அப்புறம் கருவேப்பிலை நிற்கி. அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த தொட்டிக்கு வந்தோன்னா மாங்கன்று, அது கூட பேரிச்சம்பழம் மரம் இருக்குது வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் வந்தீங்கன்னா, இது தக்காளி செடி, அதுக்கு பக்கத்தில் ரோஸு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா, தள்ளி பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குங்க இப்போ தான். அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த கன்று இது வந்து ரம்பையில் நிற்கிது. அது மாதிரி எலுமிச்சை கன்று நிற்கிது பெருசாட்டு. அது கூட புதினா வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து துளசி, அதாவது காட்டு துளசி. அது வளர்ந்து வந்துகிட்டே இருக்குது, காட்டு துளசி எப்படியோ. அது மாதிரி தூதுவளை வச்சுருக்கோம். அது மட்டும் கொஞ்சம் என்ன நல்லா வளர்ந்து வர மாட்டேக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த பிறகு பிரண்டை, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரண்டை அந்த இதுவை கூட வச்சுருக்கேன் வீட்டில். அதாவது அடுத்தடுத்து செடி அதை பார்த்து இன்னொரு இதில் வச்சுருக்கேன். புதினா வச்சுருக்கேன் மறுபடியும் இன்னொன்று. வேறு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஏன் காலியாக இருக்குன்னா, இதில் ஏகப்பட்ட புதினா இருந்துச்சு. நேற்று தான் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மல்லிகைப்பூ வச்சுருக்கேன், செடி வச்சுருக்கேன். அப்புறம் இதுவும் அதுதான், புதினா தான் உங்களுக்கு இதுவும். அப்படியே டெய்லி நம்மளுக்கு இதுதான் எங்களுக்கு வேலை. எனக்கு அடுத்தடுத்து செடி வைக்கணும்னு ஆசை தான் இருக்குது. அதனால் செடி நிறைய வைக்கலாம். இப்போ கொஞ்சம் பேஸ் கம்மியாக இருக்குது. அடுத்த இதில் உங்களுக்கு செடி நிறைய இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இது குளம். என்ன குளம்னா பீர் குளம். இந்த ஏரியாவில் இருக்குது, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பீர் குளம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் தள்ளி இருக்க பக்கத்தில் குளம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விவசாய இடம்லாம் இருக்குது. இது வந்து பசங்க வந்து கிரவுண்டு இடம் இருந்துச்சு. இதை பசங்க க்ளீன் பண்ணி போட்டு கிரவுண்டு வச்சுருக்காப்புல. அப்படியே பார்த்திங்கன்னா இது காட்டு மரம் இது ஒன்று. பூவரசம் மரம், காட்டு பூவரசம் மரம். அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவுத்திக்கிறோம். அது எங்கள் தோட்டம் தான். கீழே தோட்டமாக இருக்குது, அந்த சைடில் ஒரு அடுத்த மனையில். அது உள்ள தோட்டம். கோழிலாம் நாங்கள் கோழிலாம் வச்சுருக்கோம். நாட்டுக்கோழி வளர்க்குறோம். ஒரு 10 கோழிக்கிட்ட நிற்கி. அந்த தோட்டத்தில் தென்னை மரம்லாம் வச்சுருக்கோம். அடுத்துட்டு போகாமல் காட்டுறோம் பாருங்க. இங்கே ஒரு மரம் வச்சுருக்கோம், அதே மாதிரி தான் பூவரசம் மரம் வச்சுருக்கோம். அது மாதிரி ஏகப்பட்ட செடி வளர்க்கலாம் ஆசையாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் இடம் தொட்டி நிறைய வாங்கி வைக்கணும்னு வச்சுருக்கேன். இந்த பக்கத்தில் தென்னை மரம்லாம் வச்சுருந்தோம், இந்த பின்னால் காம்பவுண்டுக்குள்ளே. அது பட்டு போச்சு, அதையும் ரெடி பண்ணணும். அப்படி அந்த தெரியுது பார்த்திங்களா, அதை எங்கள் ஊர் சூட்டு பத்தை. அதுக்கப்புறம் ரெட்டை பத்தை, அது வந்து டிவிஎஸ் அந்த இடம், நீங்கள் பார்க்குற இடம் அது. இதில் குளத்தை தண்ணி வெயில் அடிக்கலாம், ரொம்ப நல்லா தண்ணி மழை நேரத்தில் சரியான தண்ணி கிடந்துச்சி. இப்போ தண்ணி வற்றி போச்சு. பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி என்னோடய வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமாட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த தகவல், புது புது தகவல் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.